பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதாவது ஒவ்வொரு நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் உடைய அப்ளிகேஷன் ப்ராசஸிங்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கேட்பாங்க. அதாவது ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஸோ இதை பத்தின ஒரு விளக்கமான ஒரு வீடியோ பதிவு தான் அந்த வீடியோ பதிவு. ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அதுல வந்து கைடன்ஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து நீங்க அது ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எல்லாரும் வந்து அப்ளிகேஷன் போடும்போது அஞ்சாவது ஸ்டேஜ்ல ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ். ஸோ இது வந்து எல்லாரும் மென்ஷன் பண்ணுமா, இது என்ன ரீசனுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸை இந்த வருஷம் அப்ளிகேஷன் போடும்போதே கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது, அதாவது கவுன்சிலிங் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது தான் ரீஃபண்ட் அக்கௌண்ட் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் ஏன் முன்னாடியே கேட்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிறணும். பட் இந்த இடத்துல ஒவ்வொரு கேண்டிடேட்ஸும் இந்த பேங்க் டீடைல்ஸை கிளியரா தெளிவா வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க தப்பா மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து ஆகிறதுக்கான ப்ராப்ளம் நிறைய வரும். அதனால கரெக்டான ஒரு ஆக்டிவான அக்கௌண்ட்டை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை இந்த இடத்துல பேங்க் டீடைல்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோட், அதுக்கப்புறம் அக்கௌண்டோடைய நம்பர், அதுக்கப்புறம் அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்கு கொடுத்துட்டு ஒரு ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி வருது. ஓகே, ஸோ இந்த ரீஃபண்ட் எதுக்காண்டி நம்ம முன்னாடி அப்டேட் பண்றோம், இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க கவர்மெண்ட் கோட்டாவோ இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ செல்ஃப் ஃபைனான்சிங்ல நீங்க அப்ளை பண்ணும்போது கவுன்சிலிங்க்கு நீங்க செக்யூரிட்டி பேமெண்ட் 30K, அதாவது 30,000 ரூபாய் செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கு 1L கட்டுவீங்க. அதாவது 1 லட்சம் பிளஸ் 30,000. இந்த 30,000 1 லட்சம் மட்டும் இல்லாம நீங்க ஒரு ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு காலேஜஸ் வந்து நீங்க எடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வேலம்மாளோ இல்ல கோயம்புத்தூர் பிஹெச்டி அல்லது கேஎம்சிஹெச் ஏதாவது ஒரு காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கோட்டால கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே கவுன்சிலிங் கலந்துக்கிற போது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 30K கட்டுவீங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டால ஒரு வேலம்மாள் காலேஜ் கிடைச்சிருக்குன்னா ஒரு 30K கட்டியிருப்பீங்க. பிளஸ் 1000 ரூபாய் வந்து நீங்க ஒரு கவுன்சிலிங் ஃபீ கட்டியிருப்பீங்க. இந்த 1000 ரூபான்றது உங்களுக்கு வராது. ஓகேவா, இது வந்து நான் ரீஃபண்டபிள். பட் இந்த 30Kன்றது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த 30K வந்து நமக்கு கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அப்புறம் தான் அந்த 30K வந்து உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க வேலம்மாள் எடுத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, திடீர்னு ஒரு சடனா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த காலேஜ் வந்து வேணாம், நம்மளால வந்து பணம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி வந்து டிசைட் பண்றாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள திடீர்னு சீட்டை போய் அவங்க ரிட்டர்ன் அந்த சீட்டை வந்து அந்த காலேஜ்ல வந்து சரண்டர் பண்றாங்க. அப்ப நீங்க கொடுத்த டேட்டுக்குள்ள போய் அந்த சீட்டை சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த 30K வந்து சேஃப். அப்ப அந்த 30K எப்ப அனுப்புவாங்க? கண்டிப்பா அந்த 30K கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு அனுப்புவாங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க? நீங்க கொடுக்குற அந்த ரீஃபண்ட் டீடைல்ஸ் அக்கௌண்ட் இருக்கு பாருங்க, பேங்க் டீடைல்ஸ், இதுக்கு தான் நீங்க அனுப்புவாங்க. அப்ப நீங்க வேலம்மாள்ல டியூஷன் ஃபீயும் கட்டியிருப்பீங்க, செக்யூரிட்டி டெபாசிட்டும் கட்டியிருப்பீங்க. ஏன்னா ஒருத்தவங்க சீட்டை எடுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டு திடீர்னு சடனா அந்த டேட்குள்ள ஒரு 2-3 நாள்ல திடீர்னு சடனா மனசு மாறியோ இல்லை ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல என்னால பணம் கட்ட முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி ஒரு டியூஷன் ஃபீ கட்டியிருப்பீங்க, செக்யூரிட்டி பேமெண்ட் கட்டியிருப்பீங்க. டியூஷன் ஃபீ எடுத்துக்கிட்டா ஒரு 4.8, ஸோ அந்த ரேஞ்சுக்கு இப்போ வேலை பண்ணலாம் 4.85 கட்டியிருப்பீங்க, 4,85,000 ரூபாய். பட் அந்த அமௌண்ட்டும் பிளஸ் உங்களுடைய டெபாசிட் இது எல்லாமே நீங்க செலக்ஷன் கமிட்டி அக்கௌண்ட்டுக்கு தான் கட்டுவீங்க. அப்ப திருப்பி அவங்க ரீஃபண்ட் பண்ணணும்ல, அப்ப அதுக்கு ஒரு அக்கௌண்ட் டீடைல் வேணும்ல, அந்த டீடைல் தாங்க இது. சரியா? சேம் இதே தான் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் பண்ணாலும் சரி, நீங்க என்ஆர்ஐ கோட்டாக்கு பண்ணாலும் சரி, அந்த அமௌண்ட்டை உங்க அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் அனுப்பணும்னா ஒரு அக்கௌண்ட் வேணும். அதனால இந்த ரீஃபண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கரெக்டா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் பொறுத்தவரையும் வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல போய் நீங்க படிக்கிறீங்கன்னா வெறும் ஒரு 13,000 ரூபாயில இருந்து ஒரு 17,000 ரூபாய் வரை தான் ஃபீஸ் வரும். அப்ப வந்து அதுக்கு வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு என்னன்னா நீங்க யாரும் வந்து கவர்மெண்ட் சீட்டை விட போறது இல்லை. ஆனா செல்ஃப் ஃபைனான்சிங்க ஒரு மேனேஜ்மெண்டா கண்டிப்பா சீட்டை சரண்டர் பண்ணுவாங்க. சில பேர் வந்து வேற காலேஜ் டு வேற காலேஜ் மாறுவாங்க. பட் நிறைய
இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கும். அப்ப அந்த ரீஃபண்ட்ன்றது உங்க அக்கௌண்ட்டுக்கு வரணும்னா இந்த பேங்க் உங்ககிட்ட கரெக்டா கொடுங்க. ஸோ இதுக்கு தான் இந்த ரீஃபண்ட் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செய்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா வேணும், இன்னும் புரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பதிவு தொடர்ந்து வந்து கவுன்சிலிங் மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான வீடியோ போஸ்ட் நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ்.